ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ பாருங்கள். நான் ஏற்கனவே வீடியோலாம் ப்ளவுஸ் எப்படி தைக்கணும், எப்படி கட் பண்ணணுங்கிறதெல்லாம் வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் புது சப்ஸ்கிரைபர் இருந்தால் போய் பாருங்கள். வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போது இன்றைக்கி நான் ப்ளவுஸ் தைக்க போகிறேன். அதை தான் வீடியோவை போட போகிறேன். நான் ரெகுலராக கடைக்கு போகும்போது நான் உங்களுக்கு அன்னாடு நான் என்ன தைக்கிறேனோ அதை உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸ்டிச்சிங் வீடியோ, ப்ளவுஸ் டிசைன் வீடியோ, பாம்பே கட்டிங், பிரின்சஸ் கட்டிங், கட்டூரி ப்ளவுஸ் எல்லாமே வந்து தைக்கும் போது உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்குது. சரிங்களா? சமையல், தையல், ஷார்ட்ஸ் இது மூணுமே என்னோடதை நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ப்ளவுஸ் தைக்கிறத பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு டாட்டு தைச்சாச்சு. ப்ளவுஸுக்குள்ள முன்பாகம் டாட் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பட்டி தைக்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது நல்லா தைக்க தெரிஞ்சவங்களுக்கு இது நான் தைக்கிறது புரியும். சரிங்களா? ஸ்டார்டிங்லேருந்து தைச்சி பழகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் ஒரு 2 மாதம் கொடுக்கும். சரிங்களா? அப்போ தான் நான் கடைக்கு போக முடியும். இப்போது பட்டி தைச்சாச்சு. இப்போ பட்டியை நம்ம அளவு பார்த்து முன் பகுதிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? கொக்கி பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதி மாற்ற பகுதியிலேருந்து 1, 2, 3வது இதுலேருந்து இந்த உயரம் பார்த்துக்கணும். பட்டியோடைய உயரம் பார்த்துட்டு தையலுக்கு விட்டுட்டு தையலுக்கு இதை விட்டுட்டு மார்க் பண்ணணும். அப்புறம் சென்ட்ரு உயரம் பார்க்கணும். ஒரு 1/2 இன்ச் தையல் விட்டுறணும். சைடு உயரம் பார்க்கணும். ஒரு 1/2 இன்ச்சு தையல் விட்டுறணும். விட்டுட்டு மீதம் உள்ள கிளாத்தை, வேஸ்ட் கிளாத்தை நம்ம கட் பண்ணிடணும். அதாவது வந்து பட்டி வந்து இப்படி கப்பல் மாதிரி இப்படி வந்து இப்படி வரணும். சரியா? அந்த சேஃபில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கிராஸ் கரெக்டாக போய் உட்காரும். இப்போது முன்பகுதியை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். 2 நல்ல பகுதி, பட்டி நல்ல பகுதி. இந்த 2 பகுதியும் நல்ல கெட்ட பகுதி கீழே போயிடணும். அதே மாதிரி கெட்ட பகுதி இங்கே மேலே வந்துடும், நல்ல பகுதி கீழே போயிடணும். இதை இப்படியே ஜாயின் பண்ணணும். கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இந்த டாட் இந்த இடத்துல வரும்போது லைட்டாக இப்படி மடக்கி விட்டுட்டு அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்து தைக்கணும். இப்போ அமுக்கு தையல் எப்போதுமே இந்த கீழ்ப்பகுதி மடங்கி வர்ற மாதிரி பார்த்துக்கணும். பட்டிக்கு கீழே மடங்கி வர மாதிரி பார்த்துக்கணும். இன்னொரு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இதை இப்படி லைட்டாக மடக்கி இப்படி வச்சு இப்படி விட்டாசா அப்படி வந்து இப்படி வரணும். அப்போனா தான் அந்த படகு மாதிரி நமக்கு வரும் பட்டியில். சரியா? இப்போது நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணியாச்சு. சரிங்களா? ப்ளவுஸ் நம்ம தைச்சா இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக தைக்கும். சரிங்களா? இப்போது டாட் பிடிச்சாச்சு. அப்புறம் பட்டியை தைச்சாச்சு. அதுக்கப்புறம் முன்பாகத்தை பட்டியில் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து பட்டன் பீஸ் வைக்கலாம். ஒன்று வந்து உள்கூடி வரணும், ஒன்று வெளியில் வச்சு உள்ளே திருப்பணும். சரியா? அதாவது லெஃப்ட் சைடு வெளியில் வச்சு உள்ளே திருப்பணும். ரைட் சைடு கெட்ட பக்கம் வச்சு நல்ல பக்கம் திருப்பணும். பட்டன் பீஸ். இப்போது ரைட் சைடு வந்து கெட்ட பக்கம் உள்ளே வச்சு நல்ல பக்கம் திருப்பணும். லைனிங் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து நல்ல கிளாத்து லைனிங்கோடு போய் ஜாயிண்ட் ஆகாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி கீழே அப்படி கையை விட்டு இந்த மாதிரி கரெக்டாக அதில் வந்து நிற்கிற மாதிரி வச்சுக்கணும். சரியா? ரெண்டு பக்கமும் டாட் பிடிச்சிடணும். இப்போ வந்து நம்ம கழுத்தில் வந்து இந்த மாதிரி லேஸ் வச்சுருவோம். இது வந்து செம்பு கலர் லேஸு. ஏன்னா ஜருகையும் நமக்கு அந்த கலர் தான். அதனால் இதை வச்சு டபுள் லைன் கொடுத்து வச்சு காமிக்கிறேன். இப்போது நம்ம லேஸ் வச்சு தைச்சாச்சு, டபுள் லேஸ். சரிங்களா?
இப்போ முன்னாடி முன்பக்கத்துக்கு வந்து நம்ம ஒரு லேஸ் வச்சா போதும். சரியா? பின்னாடி 2 லேஸ் வச்சா போதும். இதான் இது இந்த மாதிரி தைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கழுத்தை திருப்பி தைச்சது. சரியா? ஏன் அப்படி திருப்பி தைச்சோம் அப்படின்னா, நம்ம கழுத்து பீஸ் கொடுத்து தைச்சு அதுக்கப்புறம் இதையும் வச்சு தைக்கும்போது ரொம்ப மொந்தமாக இருக்கும். அதனால நம்ம இப்படி திருப்பி தைச்சிட்டு இந்த லேஸ் வச்சோம்னா நீட்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப அந்த மாதிரி அழுத்தமாக இருக்காது. அதுக்காக தான். இப்போது முன்பகுதி பின்பகுதி நல்ல பக்கம் 2ம் உள்ளே போயிடணும். இப்போ நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். சொல்லியிருக்கேன்ல, ஷோல்டர் எப்போதுமே வந்து ஈவனாக இருக்கணும். இந்த இடம் ஷோல்டர் சைடு வந்து முன்ன பின்ன இருந்தால் ஒன்றும் இல்லை, கழுத்து பகுதி வந்து ஈவனாக இருக்கும். சரியா? இதில் 2 தையல் நம்ம போட்டுக்கலாம். பெண்கள் எப்போதுமே நம்ம வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஏதாவது சாப்பிட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு தெம்பு இருக்கும். சரிங்களா? அதனால வேலை பார்க்கும்போது நம்ம வேலையிலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட மாட்டோம். அதனால ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. பிஸ்கட்டோ இல்லை அவளோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு சாப்பிட்டுட்டே வேலையை பார்க்கணும். நம்ம தெம்பாக இருந்தால் தான் நம்ம வேலை பார்க்க முடியும். சரிங்களா? இந்த பக்கம் ஜாயின் பண்ணணும். ப்ளவுஸை வந்து தைக்கிறது வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு அந்த மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரியா? இப்போ வந்து கையை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அடுத்து வந்து அளவு போட்டு ஜாயின் பண்ணுறது தான் ப்ளவுஸ் ஃபினிஷிங். ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரை வந்து செல்ஃப் மாடல் கரை தான் இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் கரை வந்து பெருசாக கேட்டுருக்காங்க. அதனால நமக்கு வந்து டபுள் சைடு கரை இருந்தால் ஒரு சைடை கட் பண்ணிட்டோம்னா அதை நம்ம இந்த கைக்கு வச்சு தைக்கும் போது பெரிய பார்டராகவே வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். சரியா? அதை தான் ஜாயின் பண்ணிட்டுருக்கேன். இப்போது நம்ம கையெல்லாம் தைச்சி முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம அளவு போட்டு மார்க் பண்ணி வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஜாயிண்டிங், அதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஃபினிஷிங்கை காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் முடிச்சாச்சு. சரிங்களா? இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படி இருக்கு பெல்? நல்லா இருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திண்டுக்கல் பத்மா விளாக் சேனலுக்கு. சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோஸ்